guys, இந்த வீடியோவில் நான் பல்லு பிளேட்ஸில் வந்து நிறைய பிளேட்ஸ் வரணும். சில சாரீஸுக்கு வந்து 5-6 பிளேட்ஸ் தான் நாங்கள் நார்மலாக எடுப்போம். ஸோ அதை விட கூட பிளேட் வேணும் என்றவங்களுக்கும் அதோட ஈஸியாக இந்த மெத்தட்டை பல்லு பிளேட்ஸ் எடுக்கிறதுல இப்படி ஒரு மெத்தட் இருக்குது. இதை விட இன்னொரு மெத்தட்டும் இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நான் இதை விட இன்னொரு மெத்தட் சொல்லித்தப்போகிறோம். இப்படி கையில் எடுக்கிறதுக்கு சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும் தானே. ஸோ பிகினர்ஸுக்கெல்லாம் சில நேரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த மெத்தட்டை விட இன்னொரு மெத்தட் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் செய்து காட்ட போகிறேன். ஃபுல்லாக இப்போ ப்ளீட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக ஹெட் பீஸை நாங்கள் அயன் டேபிளில் போட்டுட்டோம். ஃபுல்லாக நாங்கள் ஒரு அயன் ஒன்று கொடுக்க போகிறோம். சாரி சுருக்கங்கள் ஏற்கனவே ப்ளீட் பண்ணின அடையாளங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா அதை நாங்கள் ஃபுல்லாக அயன் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கொள்ளுவோம். ஸோ சாரி அயன் பண்ணணும். இப்படி இருக்கிற லைன்ஸ் இருக்குது, ஏற்கனவே சாரி ப்ளீட் பண்ணின அடையாளங்கள், அயன் பண்ணின அடையாளங்கள் எல்லாம் அப்படியே ப்ளீட் பண்ணி அயன் பண்ண அடையாளங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு நாங்கள் இல்லாமல் அயன் பண்ணிக்கொள்ளணும். அதோட அந்த லைன் எப்படியுமே உடனே அயன் பண்ணினா ஒரு அயனுக்கு போகாது. ஸோ நாங்கள் 2 சைடும் திருப்பி முதல் அயன் பண்ண மாதிரி இந்த பக்கம் கொஞ்சம் அயனை கொஞ்சம் நல்லா முத்தி அயன் பண்ணி அந்த கோடுகள் 2 சைடும் அயன் பண்ணிட்டோம். இப்போ இந்த பக்கத்தை நாங்கள் ப்ளீட் பண்ண போகிறோம். நல்ல வளம் பிறவளம் இப்போ நல்ல வளத்தை போட்டாச்சு. இந்த பக்கம் தான் நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு அவங்களுக்கு எத்தனை ப்ளீட் அகலம் வந்து எத்தனை வேணுமோ நாங்கள் அந்த அளவில் ஒரு மடிப்பு மடித்து கொள்ளணும். டேப்பை வச்சு தான் நான் அவங்களுக்குரிய அளவை நான் மடித்து கொள்ளுவேன். கிளைண்ட்டுக்கு 4.5 ப்ளீட் அகலம் வந்து 4.5 வேணும். ஸோ நான் 4.5ல் ஒரு மடிப்பை மடித்து கொண்டு மடித்து அதை அப்படியே ஒரு அயன் கொடுக்க போகிறேன். அயன் கொடுக்கும்போது இந்த மடிப்புண்ட ஒரு இப்படி கோடாக தெரிகிற அளவு ஒரு மடிப்பு வர அளவு நல்ல ஒரு அயன் அழுத்தத்தை கொடுத்து நல்லா அயன் பண்ணி கொள்ளணும். இதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்க ப்ளீட்டை நாங்கள் அப்படியே என்ன செய்கிறோம், இதுண்ட முடிவில் கொண்டு வந்து வைக்கிறேன். இது நீங்கள் இப்படி ப்ளீட் வச்சு எடுக்கலாம், இல்லாட்டி இந்த ப்ளீட்டை நாங்கள் அப்படியே இப்படி விரித்து வச்சாலும் ஓகே. ஆனால் இந்த விளிம்புண்ட இப்படி ஒரு கோடாக தெரிஞ்சால் தான் எங்களுக்கு இந்த ப்ளீட் எடுக்க இன்னும் ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் மடித்து கொண்டாலும் ஓகே, மடிச்சுட்டு வச்சாலும் ஓகே. ஆனால் இதுண்ட அளவு வந்து 4.5. என் கிளைண்ட்டுக்கு எத்தனை ப்ளீட் அகலம் பண்ணுவோம், ஸோ அவாண்ட 4.5 அளவு தான் இந்த அளவு. இப்போ சாரியை கொண்டு வந்து அப்படியே நான் இந்த கோட்டிலேயே வைக்கிறேன். இதுக்கப்புறம் கோட்டில் வச்சுட்டு இதில் ஒரு கோட்டில் வச்சுட்டு நான் இதில் ஒரு அயன் கொடுக்க போகிறேன். ஓகே, இந்த பக்கம் மடித்தது அதை நான் இப்படி விரித்து வச்சுருக்கேன். இல்லாட்டி மடித்து போட்டு எடுக்கிறனாலும் ஓகே. நான் இதில் ஒரு சமமாக மடிச்சிருக்கிறேன். இதில் ஒரு நான் பின்னொண்டு குத்துறேன். இது விளத்தக்கூடாது, வெளியே போகக்கூடாது. ஸோ அதுக்காக நான் இதில் ஒரு பின் குத்தி கொள்கிறேன். பின் குத்தணுமெண்டு இல்லை, ஆனால் நீட்டாக வரணுமெண்டா கொஞ்சம் ஹெல்ப் இல்லாட்டி நாங்கள் பின்களை குத்தி எங்களுக்கு நாங்களே ஈஸியாக எடுக்கிற முறையை நாங்கள் செய்து கொள்வோம். இப்போ இதில் ஒரு அயன் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இதை அப்படியே என்ன செய்கிறேன், திருப்பி இதை அப்படியே நான் என்ன செய்கிறேன், இங்கே மடிக்க போகிறேன். அப்படியே இதில் வைக்கிறேன். திருப்பி இந்த லைனை அப்படியே நான் இவ்வளோ ப்ளீட்டையும் சேர்த்து திருப்பி ஒரு அயன் ஒன்று கொடுக்குறேன். இதுக்கப்புறம் இதை நான் அப்படியே இதோட கொண்டு வந்து சேர்க்குறேன். மடித்து இந்த பக்கத்தை திருப்பி ஒரு நல்ல அயன் ஒன்று கொடுத்துக்கொள்ளுவோம். இதுக்கப்புறம் நாங்கள் இதையும் இன்னும்
சின்னதாக மடித்து கொள்ளலாம். இதையும் திருப்பி நாங்கள் நல்லா அயன் வந்து கொடுத்துக்கொள்வோம். ஃபுல்லாக எல்லா அயனும் நாங்கள் கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ப்ளீட்டை எடுத்து செட் பண்ணணும். அயன் பண்ணின ப்ளீட் அவ்வளவுமே நீட்டாக வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் இந்த ப்ளீட் அப்படியே எடுத்து பாருங்கள், இப்படி ப்ளீட் இருக்குது ஃபுல்லாக. இதுக்கப்புறம் நாங்கள் 1 by 1 அதுக்கப்புறம் ஒன்றா நாங்கள் அப்படியே எல்லா ப்ளீட்டையும் நாங்கள் அப்படியே செட் பண்ணுவோம். அயன் பண்ணது அவ்வளவுமே மெஷர்மெண்ட் மாறாமல் ஒவ்வொரு ப்ளீட்டும் அப்படியே கவர் பண்ணி கொண்டு வரோம். பண்ணினது அதை விட நாங்கள் நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணணுமெண்டா நாங்கள் இதை இப்படியே நாங்கள் எடுத்து அரேஞ்ச் பண்ணுவோம். மெஷர்மெண்ட் எதுவுமே பிழைக்காது, ஈஸியாக நீட்டாக வரும். ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நாங்கள் இந்த பக்கமும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே இதில் சேஃப்டி பின்னோடு குத்திக்கொள்வோம். பண்ணி நாங்கள் இதில் ஒரு பின்னை குத்திக்கொள்வோம். இதுக்கப்புறம் எங்களுக்கு ஷோல்டரில் பின் குத்துற அளவு மட்டும் நாங்கள் 4.5 அகலத்தில் டேப்பில் நாங்கள் 4 எடுத்துனாங்க. ஸோ எடுத்த ஃப்ளீட் அவ்வளோத்தையும் நாங்கள் வடிவை அரேஞ்ச் பண்ணி 4.5 அகலத்தில் எடுத்து பின் குத்தியிருக்கோம்.